அண்ணாத்த படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைட்டில் போடும்போதே இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுனால, ஸ்டார்ஸ வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க அண்ணன், தங்கச்சி படத்த பேஸ் பண்ணி இருக்கும். அதனால முதல் வார்த்தையான அண்ணா அப்படிங்கிற வார்த்தைய ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காளையனுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆளா ஃபுல் எனர்ஜியா இருப்பாரு. ஸோ, அவருடைய கேரக்டர பேஸ் பண்ணியும் அண்ணாத்தன்ங்கிற டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டைட்டில கனெக்ட் பண்ற விதமா படத்துல ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல காளையனுடைய அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்போ இந்த பாட்டிங்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "எல்லா உயிரும் ஆத்தாவ நம்பி தான் வந்துச்சு. ஆனா இந்த உசுரு மட்டும் அண்ணன நம்பி வந்திருக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்ணே வந்து ஆத்தாங்கிற மாதிரி கனெக்ட் பண்ற விதமா அண்ணாத்தன்னு இந்த படத்தோட டைட்டில் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டைட்டில் வந்து முழுக்க முழுக்க காளையனுடைய கேரக்டர கனெக்ட் பண்ற விதமா படத்தோடைய கதைக்கு ஏத்த மாதிரியும் டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்டர் ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாத்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல கல்கத்தாவ காமிப்பாங்க. அப்ப ஒரு சாமிய காட்டியிருப்பாங்க. இந்த ஷாட்ட கனெக்ட் பண்ற விதமா கிளைமாக்ஸ்ல மனோஜ கொல்றது அந்த சாமி தான் அப்படிங்கிற மாதிரி தங்க மீனாட்சி நினைப்பாங்க. ஆனா சாமிக்கு பின்னாடி காளையன் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீனே வந்து அண்ணாத்த யாரு அப்படிங்கிறது கல்கத்தாவுல ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஆனா அதே கல்கத்தால தங்க மீனாட்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அண்ணே வந்து கல்கத்தால இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன் தெரியல அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் தங்க மீனாட்சி வந்து எப்படியாவது ஹஸ்பண்ட ஜெயில்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அப்ப எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் சரி, டிவி, மொபைலு, சோசியல் மீடியா எதுலயுமே வந்து பார்க்குற மாதிரி எந்த ஒரு ஷாட்டுமே இருக்காது. ஸோ தங்க மீனாட்சியோடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனே வந்து அவங்க ஹஸ்பண்ட எப்படியாவது ஜெயில்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரே நோக்கமா தான் இருக்கும். அதனால தான் வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறத தங்க மீனாட்சி வந்து கவனிக்கவே மாட்டாங்க. ஸோ கல்கத்தாவுல இவ்வளவு பரபரப்பா இருந்தாலும் அந்த கொலைகள்லாம் யாரு செய்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் அண்ணே வந்து கல்கத்தாவுல இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரியாம இருப்பாங்க. கல்கத்தாவுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ்ல தான் இந்த படத்தோடைய டைரக்டர் பேரை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீனே 2 ரவுடிய தப்பிக்க விட்டுருப்பாரு. அந்த 2 ரவுடி வந்து ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப அண்ணாத்த வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப ஜார்ஜோட கையில வந்து ஒரு கத்தி வச்சிருப்பாரு. அதே கத்தி தான் பிளாஷ்பேக்ல வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காளையன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போடுறதுக்காண்டி வருவாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பிரகாஷ்ராஜ் போலீஸ பார்த்து மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. என் பசங்கள வெளியில விட்டுட்டு இந்த 4 பசங்கள சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க சார். இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த போலீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. போலீஸுக்கும் கோபம் இருக்கும். ஆனா போலீஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியாம இருப்பாரு. ஸோ காளையன் வந்து ரிஜிஸ்டர் புக்க வாங்கும்போது ஒரு ஃபைட் பண்ணுவாரு. டேபிள் வந்து உடைஞ்சு போயிரும். அப்ப காளையன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "டேபிள் உடைஞ்சிருச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வருமா?" அப்படின்னு கேட்பாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். இது வந்து பழைய டேபிள் தான்." அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் ஏன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் வந்து நம்மள மிரட்டுனாரு. ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. காளையன் வந்து எதிர்த்து நின்னு சண்டை போடுறது போலீஸுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல டைம் பார்த்தோம் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகும்போது 9:55ன்னு இருக்கும். இதே இது சண்டையெல்லாம் முடிச்சுட்டு சைன் போட்டுட்டு போகும்போது 10:45 ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டைமிங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தாத்தாவுக்கு இடத்த வாங்கி தரதுக்காண்டி பட்டம்மாவ மீட் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. அப்ப டைம் பார்த்தோம் அப்படின்னா 10:40ன்னு இருக்கும். இதே இது கோர்ட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது 11 மணின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து டைமிங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல ட்ரெயின் பாசஞ்சரா டைரக்டர் பாண்டியராஜனுடைய மகன் சின்னதா கேமியோ ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பான். தங்க மீனாட்சியோட இன்ட்ரோ சீன்ல எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவாங்க. இவங்களுடைய பேர் வந்து தங்க மீனாட்சி அப்படிங்கிறதுனால அந்த கோல்டன் கலரா இருக்கிறதுக்காக எல்லோ கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட்டம்மாவ காமிக்கும்போது அவங்க ஒரு வக்கீல் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய இன்ட்ரோ சீன்ல பிளாக் அண்ட் ஒயிட் கலர் சாரி கட்டியிருப்பாங்க. காளையனும் பிரகாஷ்ராஜும் ஊர்ல வந்து பெரிய தலைவர்களா இருப்பாங்க. அதனால இவங்க 2 பேருடைய இன்ட்ரோ சீனுமே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல வருவாங்க. காளையன் வந்து ஒரு தாத்தாவுக்கு இடம் விஷயமா பேச வந்திருப்பாரு. அப்ப இவர் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த தாத்தா வந்து ஒரு கிரீன் கலர் துண்டு வச்சிருப்பாரு. அதே சீன்ல உண்மை நியாயம் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காளையன் வந்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த ஒரு திருக்குறள் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னா, யாரு சொன்னாலும் உண்மையை அறிஞ்சு அதை ஏற்கும் பண்பு
தான் உண்மையான அறிவுன்னு அர்த்தம். இந்த திருக்குறள கனெக்ட் பண்ற விதமா தான் பட்டம்மா வந்து கோர்ட்டுக்குள்ள வாதாடும்போது இந்த விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடியிருப்பாங்க. காளையனுடைய வண்டியில தங்க மீனாட்சின்னு அவங்க தங்கச்சி பேர தான் வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல காளையனும் தங்க மீனாட்சியும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு இந்த பாட்டி தான் வந்து இவங்க 2 பேருமே வளர்த்த மாதிரி எல்லா ஃபிளாஷ்பேக் ஃப்ரேம்லயுமே வந்து இந்த பாட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் தங்க மீனாட்சிக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே அந்த பாட்டி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காளையன் வந்து கேட்பாரு, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி தங்க மீனாட்சியும் ஓடி போறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி கிட்ட தான் விஷயத்த கன்வே பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலியில அந்த பாட்டி வந்து ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. காளையன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது கயர்ல ஒரு ருத்ராட்ச பட்டை போட்டிருப்பாரு. இதே இது பெரியவனா காட்டும் போது செயின்ல ருத்ராட்ச பட்டை போட்டிருப்பாரு. இந்த சீன்ல ஒரு வக்கீல் வந்து கார் ஓட்டிட்டு வருவாரு. அவரு பட்டம்மாவுக்கு அசிஸ்டண்டா இருப்பாரு. இந்த தாத்தாவுடைய கேஸ் எடுத்து வாதாடும் போது இந்த வக்கீலும் கூடவே இருப்பாரு. தங்க மீனாட்சி வந்து அவங்க வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி கிட்ட சொல்லுவாங்க, நான் ஒருத்தரை லவ் பண்ணுனேன். ஆனா ஊருக்கு வந்த உடனே அண்ணனுடைய மனசு புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்றதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா அவங்க அண்ணன் வந்து மாப்பிள்ளை பார்க்கணும்னுட்டுன்னு பிறந்தநாள் அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. அப்ப அமெரிக்கா மாப்பிள்ளை, துபாய் மாப்பிள்ளைலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து மாப்பிள்ளை வீடு எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு லவ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு ஓ இஷ்டம்னே அப்படின்னு தங்க மீனாட்சி சொல்லுவாங்க. அதே சீன்ல ஒரு மாப்பிள்ளை வந்து துபாயில ஆயில் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படின்னா இனிமே உன் வீட்ல ஆயில் பிரச்சனையே வராது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் டயலாக் சொல்லியிருப்பாரு. அப்ப துபாய் மாப்பிள்ளையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி காளையன் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் பிரகாஷ் ராஜ் அவங்க தம்பி வந்து டாக்டரா இருப்பாரு. அப்ப காளையன் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வேற ஒரு டாக்டர் தான் போய் பார்க்கணும். அதுக்கு நான் டாக்டர் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வேற ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. தங்க மீனாட்சிய பொண்ணு கேட்டு வர சீன்ல மாப்பிள்ளை வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டும் பிரவுன் கலர் பேண்ட் தான் போட்டிருப்பாரு. இதே இது தங்க மீனாட்சி வந்து ஓடி போகும்போது லவ் பண்ற பையனும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் பிரவுன் பேண்ட் தான் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல பிரகாஷ் ராஜ் வந்து பொண்ணு கேட்ட உடனே காளையன் வந்து ஃபர்ஸ்ட் குடுக்கறேன்லாம் ஒத்துக்க மாட்டாரு. அப்ப பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, தண்ணியில வந்து தீர்த்தம் கலந்தா நாங்களும் தீர்த்தம் ஆவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்லாம் சொல்லும் போது தங்க மீனாட்சி எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இதே இது அந்த தீர்த்தம்னு சொல்லும் போதுதான் தங்க மீனாட்சி வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி அன்புக்கரசியும் அங்கேயர்கண்ணியும் பொண்ணு கேட்டு வருவாங்க. அப்ப இந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்லாம மாப்பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அந்த டயலாக்க கேட்டுதான் அன்புக்கரசியும் அங்கேயர்கண்ணியும் தங்க மீனாட்சியை விட்டு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கேயர்கண்ணி வரும்போது அண்ணாமலை ரெஃபரன்ஸ் காளையன் வந்து கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அங்கேயர்கண்ணி காரை விட்டு கீழே இறங்கும் போது பால் கேனா இருக்கும். சோ அதை தட்டி விட்டு நடந்து வருவாங்க. அதே சீன்ல சோளம் வந்து குமிஞ்சு கிடக்கும். இதை கனெக்ட் பண்ற விதமா அங்கேயர்கண்ணியும் அன்புக்கரசியும் தனியா பேசணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப டிராக்டர் நிறைய சோளம் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி அன்புக்கரசி வந்து முத்து படத்துக்கான ரெஃபரன்ஸா கொடுத்திருப்பாங்க. தில்லானா தில்லானா சாங் வந்து பச்சைக்கிளி பாடுவாரு. அண்ணாத்த படத்தை ஒரு தடவையாவது நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோல் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஹவுஸ்மேட்ஸ் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ணாத்த படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.